ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சண்டே பசங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் எப்படிலாம் வில்லேஜில் என்ஜாய் பண்ணுவோம், வில்லேஜ் சைடில். ஏன்னா சிட்டி சைடுக்கு இருக்கவங்க வீக்கெண்டில் வந்து எங்கேயாவது வெளியில் போவாங்க, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரிலாம் எங்கன்னா போவாங்க. ஆனால் நாங்கள் வீட்டிலே இருந்துட்டு எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கிறோம், வில்லேஜ் சைட்லேயும் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் வந்து ரொம்ப நாள் ஆச்சு உடச்சி போட்டு, சரி இது அப்படியே எடுத்து வச்சிருந்தோன்னு சொல்லிட்டு நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு சிம்பிளாக சாப்பிட்டு மணி 11 மணி ஆயிடுச்சு. சரி எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தேங்காய் வந்துட்டு அதே மாதிரி இந்த நெல்லும் ரொம்ப நாளாக அப்படியே வாரி கொட்டி வச்சிருந்தோம். பொங்கலுக்கு முன்னே அறுத்துது. சரிலாம் மழை தூரிட்டே இருந்துச்சு, பனி வேறுன்னு சொல்லிட்டு சரி நம்ம எங்கே ஒண்டியே வாரி கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி பசங்க இருக்கும்போது வாரி கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வாரி வாரி விடவும் நான் எடுத்துகிட்டு போய் கொட்டியிருந்தேன். யார் வீட்டிலாம் பசங்க பேரண்ட்ஸ் ஒர்க் வேலை செய்யும்போது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்க வாரி வாரி விடவும் எடுத்து போய் நான் கொட்டியிருந்தேன். ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது பசங்களுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து அவங்க வளர வளர கரெக்டான பாதையில் போவாங்க அப்படின்றது என்னுடைய தாட்டு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பசங்க நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்யும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். என் பையன் கொஞ்சம் வாரி விட்டுருந்தான். ஒரு கொஞ்சம் நேரம் வாரி விட்டோன்னே அவன் முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் நானே எல்லாம் வாரி கொட்டி ஒன்ட்டி முடிச்சிட்டேன். ஒன்றதுக்குள்ளே மணி 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா இது நல்லா வெயில் அடித்தா ஒரு 2-3 நாள் உணர்ந்தால் அதுக்கப்புறம் வாரி வச்சுருவோம், இந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நெல்லுலாம் உணர்த்தி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பசங்க ஏன்னா லீவு தானே, எல்லாம் எங்கள் ரிலேஷன் பசங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் பால் விளையாடிருந்தாங்க, கிரிக்கெட் விளையாடிருந்தாங்க. சரி அவங்கள மொட்டை வெயில் விளையாடாதான்னு சொன்னாலே அது விளையாடிருந்தாங்க. சரி நான் எனக்கு நெல் வாரி கொட்டு அதுக்கப்புறம் டயர்டாகிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் தள்ளணும். அப்போ இளநீ ஒரு குலை போட்டு வச்சிடணும். அப்போ இளநீ மட்டும் எடுத்து பார்த்து ஒவ்வொன்றா பெருக்கிட்டு இருந்தோம். நெல் எங்கள் பாப்பா அதுக்கு முன்னே நாங்கள் நெல் வாரி கொட்டிருக்கும்போது அவ்வளோ போயிட்டு ஒரு தேங்காய் எடுத்துன்னு போய் உரிச்சுன்னு வந்து படிமையில் உட்காந்து நோண்டி சாப்பிட்ருந்தா. சரி அதை பார்த்தோன்னே சரி நம்மளே இளநீ குடிக்கலாம், சரி டயர்டாகுதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். நான் தலைமையில் தூக்கினாருன்னு சொல்லிட்டு அவள் ஆசைப்பட்டான். அதுக்கப்புறம் அவள் எடுத்துன்னு போனால் சரி நான் வாங்கி கத்திலாம் வெட்டலை, நமக்கு அது லாக்கிப்படாதுன்னு சொல்லிட்டு தேங்காய் உரிக்கிற அந்த கம்பிலே நான் ஒவ்வொன்றா ஊசி கொடுத்துருந்தேன். ஆளுக்கு 2 இளநீ அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி எடுத்துன்னு போயிருந்தேன், 8 இளநீ. எங்கள் பையன் விளையாட்டில் பிஸியாக இருந்ததுனால அவன் வரல. எங்கள் பாப்பா என்ன பண்ணிட்டான்னா அவன் பங்கும் சேர்த்து அவளே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் உரிச்சு கொடுக்கவும் அவள் குடிச்சிட்ருந்தா. நானும் அப்படியே உரித்து குடிச்சிட்ருந்தேன். என்ன தான் நம்ம எவ்வளோ காசு கொடுத்து தினமும் இளநீ குடித்தாலும் நம்ம மரத்தில் தள்ளி அது நம்ம ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறது, அது டேஸ்ட்டே வந்து தனி டேஸ்ட்டு. அது சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. அப்படியே ஒரு இளநீ குடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு லெமன் சைடு நட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே போட்டேன் பொத்துன்னு. அது என்னடான்னா நான் இழுகுனா உட்காந்துக்குது. அது மேலே போய் போட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் அதெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இளநீ உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்னடான்னு பார்த்தேன்னா நம்ம அந்த இளநீ குடிச்சிட்டு அந்த கையெல்லாம் ஈராகவும் வலிக்கணும் நினச்சி சரி நீயே நானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவுக்கும் உரிச்சு கொடுத்துருந்தேன். அவளும் குறைஞ்சபட்சம் ஒரு 4 இளநீ குடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். 4 இளநீ 5 இளநீ குடித்தான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தோப்பில் தள்ளி நம்மளா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வெட்டி குடிக்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அருவாயிட்டு நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னத்துக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இளநீ வந்து நம்ம ரொம்ப இலசாக இருக்கிறதுனால அந்த கம்பியில் வந்து உரிக்கும் போதே ஓட்டாயிடுது. அதனால் ஒரு பக்கம் மட்டும் உரிச்சிட்டு இன்னொரு பக்கம் ஓட்டை போட்டுக்கலாம், அது குடிக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 8 சொல்லியிருந்தேன். அவ்வளோ அதே மாதிரி 8 வந்திருந்தா.
எட்டு வந்து நான் வாட்டர் போட்டு கொடுக்க அவள் நல்லா குடிச்சிட்டு இருந்தா. அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நம்ம என்ன தான் காசு செலவு பண்ணி வெளியே போயிட்டு ரெஸ்டாரண்ட்டு, பீச்சு, பார்க்குன்னு சொல்லிட்டு போனாலும் இந்த ஒரு ஹாப்பி நமக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டா கண்டிப்பாக கிடைக்காது. பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா குறித்து கொடுத்துட்டு அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இளநீ நான் குடித்ததுனால, நானும் ஒரு 2 இளநீ குடித்ததுனால கை வேறு போகிறல்லவா ஈராயிடுச்சு. உரிக்கவே முடியல. சரி இருந்தாலே டம் கட்டி உரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் பையனுக்கும் 2 இளநீ உரிச்சிட்டேன். உரித்து அவனுக்கு கொண்டு போய் வச்சுட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இளநீ அவன் குடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இளநீ தள்ளி குடிக்க பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இளநீ உரிச்சுங்கிற வாக்கில் அவள் என்ன வேலை பண்ணிக்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிருப்பா போல இருக்குது. சில்லறைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷம், தனி சந்தோஷம். இதெல்லாம் ஒரு எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி சந்தோஷமெல்லாம் நமக்கு கிடைக்காது. வெளியில் இருக்குது. வெளியில் போயிட்டு நம்ம என்ன தான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாலும், வாட்டர் பார்க்கு, பீச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்தாலும், இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எங்கள் பையனுக்கு ஒரு 2 இளநீ உரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் சரி போயிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இளநீ குடித்த அடுத்த செகண்டு வில்லேஜில் இருந்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யாருக்கு இருந்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்திருப்பாங்க. இந்த ஐஸு வண்டியில் ஐஸ் கட்டுருவாங்கள்ல, அந்த வண்டி வந்துச்சு. போய் கூட்டின்னு வந்துட்டாங்க. எங்கள் பையன் கிரிக்கெட் விளையாடுறத விட்டு கூட போய் கூட்டின்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இளநீ குடிக்கவே இல்லாமல் ஐஸ்காரை கூட்டின்னு வந்துட்டு அவங்க அப்பா தூங்கியிருந்தாங்க. அவங்க அப்பாவும் எழுப்பிட்டு போய் ஐஸ் வண்டி அனுப்பிட்டாங்க ஐஸ் வாங்க. அவங்க தாத்தா கிட்டே காசு வாங்கிட்டு வந்து நல்லா வாங்கினாங்க. யாருக்கெல்லாம் இந்த மெமரி வருதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி ஐஸ்லாம் வரும்போது அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கி வாங்கிறதோட அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட காசு வாங்குறது ரொம்பவே பிடிக்கும். நல்லா ரொம்பவே அனுபவிச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம். யாருக்கெல்லாம் இந்த ஃபீலிங், இந்த மாதிரி தாத்தா பாட்டிக்கிட்ட காசு வாங்கி ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்ட ஃபீலிங் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் சின்ன வயசில் இந்த மாதிரி இருந்ததெல்லாம் என்னுடைய மெமரிஸ் வருது உண்மையாலுமே. அதுக்கப்புறம் பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐஸ் வண்டி வந்தவங்க பக்கத்து வீட்டில் இருந்த பொண்ணுங்களாம் ஓடி வந்துட்டாங்க. சரி அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து எங்கள் பையன் நான் வேணான்னு சொன்னேன். ஏன்னா இளநீ குடிச்சேன்னா ஆல்ரெடி இன்றைக்கி இளநீ குடித்தா செட் ஆகாது. அதனால் சரி இருந்தாலும் குடிச்சிட்டேன் ஆசைப்பட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் வேணானவும் எனக்கும் ஒரு ஐஸ் வேணாமா. அப்புறம் எல்லாம் சரி நின்று பசங்கள்லாம் ஒன்றா நின்று ரவுண்டு கட்டுன்னு சாப்பிட்டது செமையாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன வயசில் ஐஸ் வாங்கி சாப்பிட்டு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்ன தான் இப்போல்லாம் 50 ரூபா கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாலும் அப்போ வந்து அந்த 5 ரூபா ஐஸ் வாங்கி சாப்பிட்ட மெமரிஸ் வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு அது நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக ஐஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வெளியே உட்காந்து சமைக்கலாம். என்னதான் நம்ம அன்னாட தினமும் கேஸ்லேயே சமைச்சாலையும் அந்த மண் அடுப்பில் வச்சு நம்ம பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு. ரொம்பவே மனசுக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சரி அதனால் சரி பசங்க கூடயே நம்ம பேசிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுப்பு எடுத்து வெளியே வச்சுட்டேன். வீக்லி ஒன்ஸ் வந்து மோஸ்ட்லி டைம் இருந்தால் அந்த மாதிரி நான் செய்வேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அடுப்பில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அதுக்கப்புறம் பிரியாணி டேக்கும் வச்சுட்டேன் நான். சரி பிரியாணி தான் செய்யலாம். சிக்கன் 1 கிலோ எடுத்துன்னு வந்துட்டாங்க. எங்கள் பையன் பிரியாணின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் மற்ற சாப்பாடு சாப்பிட்றதோட. அதனால் அவங்க அப்பா ஒவ்வொன்றும் பசங்களுக்கு செய்யும்போது இந்த மாதிரி பார்த்து செய்வாங்க. என்ன தான் நம்ம கடையில் போய்ட்டு ஹோட்டலுக்கு போய்ட்டு நம்ம காசு கொடுத்து சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராது. சரிங்களா? ஏன்னா அங்கே போய்ட்டு நம்ம ஒரு பிரியாணி 150 ரூபா 200 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அதே எங்கள் வீட்டில் ஒரு 200 ரூபாய்க்கு கறி எடுத்துன்னு இருந்தால் நம்ம ஒட்டுமொத்த ஃபேமிலியை சாப்பிட்டுக்கலாம். அது 2 நேரம் சாப்பிட்லாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயத்துலாம் நான் கொஞ்சம் இப்படி தான் இருப்பேன். ஏன்னா அங்கே போய்ட்டு ஒரு ஆள் சாப்பிட்டு வருது, அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டால் அது கண்டிப்பாக இருக்காது. அதனால் நான் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுவேன். வீட்டில் எதுவாக இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஆகும், அவ்வளோதான். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் பிரியாணி டேக்கும் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் போட்டு அதுக்கப்புறம் அந்த சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கிட்டு, எப்பயுமே நான் வந்து சமைக்கிறேன்னா அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டுலாம் சமைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு டக்குன்னு அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா வதங்கிறதுக்குள்ளே தக்காளிலாம் கட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா உப்பெல்லாம் எடுத்து வந்து போட்டிருந்தா. அதுக்கப்புறம் நானும் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுன்னு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் நல்லா அடுப்புலன்னா சீக்கிரம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக. ஏன்னா நல்லா அடுப்பு நல்லா தானே எரியும் போது சமையலும் அதே மாதிரி அந்த புகை வாசனெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளிலாம் வதங்கி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக ஃபுட் கலர் லைட்டாக மோஸ்ட்லி நான் அதிகமாக ஆட் பண்ண மாட்டோம். சரி இருந்தாலும் பசங்களுக்கு இதில் லைட்டாக கலர் போட்டு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி பிரியாணி ஏதாவது செய்யும்போது மட்டும் லைட்டாக. அதே மாதிரி மசாலா ஐட்டம் கூட வீட்டில் என்ன இருக்குதோ அதை போட்டு செஞ்சு போகலான்னு. இதுதான் போடணும் அப்படின்லாம் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு செஞ்சாவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மற்றதெல்லாம் போகிறதோட. மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் 2 பேர் இருக்கிறதுனால 2 பேருக்கு சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்க பிரியாணிக்குன்னு எட்டுன்னு வந்தாங்கன்னா 2 லெக் பீஸ் எட்டுன்னு வந்துடுவாங்க. இந்த முறை அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க. 1 கிலோ கறிக்கு 1 கிலோ ரைஸ் போட்டுங்கிறேன் நான். ஏன்னா பசங்க 2 டைம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டம்ளரில் 4 டம்ளர் ரைஸ் வச்சுருந்தேன். அதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு மட்டும் போட்டு லெமன் ஒன்று புழிஞ்சு ஊற்றிட்டேன். அதுக்குள்ளே நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு சிலர் வந்து ரைஸ் ஃபஸ்ட்டே போட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிப்பாங்க. நான் அந்த மாதிரி இதுன்னு மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி இதுனா ரைஸ் 1-2 உடையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் ரைஸ் போடுவேன். ஏன்னா ரைஸ் போட்டப்புறம் சும்மா ஒரு கொதி கொதிந்தால் சரி. அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டலாம். ஆனால் ரைஸு கூடவே அவங்க ஒரு சிலர் பாஸ்மதி ரைஸு சீரக சம்பா இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. வீட்டில் என்ன அரிசி நம்ம ரெகுலராக சமைக்கிறோமோ அந்த அரிசியை போட்டு நான் பிரியாணி செஞ்சுருவேன். டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும் உண்மையாலுமே சொல்கிறேன். நான் சொல்லணும்னு சொல்லிட்டுலாம் சொல்ல, சும்மா பக்கா ஹோட்டலில் செய்கிறதோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு செஞ்சால் கூட சிம்பிளாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் கொத்தமல்லி தழை போட்டு வாழையில தம் போட்டு இறக்கிட்டேன். அது அந்த வாழையில தம் போடும்போது அந்த வாழையில அந்த அனலெல்லாம் நல்லா சுருங்கும்போது அந்த வாழையில கூட சேர்ந்து அந்த வாழையில ஸ்மெல் வந்து சாப்பாட்டில் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. நல்லா அந்த அடுப்பு அந்த நெருப்பை வாரி வச்சு கொஞ்சமாக போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உள்ளே இருக்கிற நெருப்புலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு உடனே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை தம் போட்ட உடனே சரி அவங்க வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால சரி அவங்களுக்கு மதியத்துக்கு எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு 1 கப்பு போட்டு அதில் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு அவங்களுக்கு ரொட்டி சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா காலைல வந்து டிஃபன் இட்லி சுட்டு சட்னி செஞ்சேன். மதியத்துக்கு குழம்பு இல்லை. அதனால் சரி அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 3 ரொட்டி செஞ்சேன். அதுலேயும் பசங்க சாப்பிடாம 3 மணிக்கு மேலே ஆனதுனால ஹாலுக்கு கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க. ஒரு 1:30 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே மறுபடியும் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே எங்கள் பையன் பசி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாவம் அவன் ரொம்பவே பசிக்கு பொறுக்காமல் போய் அவனே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு வாங்கி சரி சூடுக்கு இது கொண்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அது கிளறி ஒரு வழியாக அவங்களுக்கு அந்த நம்ம போட்டு கொடுக்குற வரைக்கும் கூட அவனுக்கு பொறுமில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு பசி. அதுவும் இல்லாத அவனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அங்கே இதுனவே இருக்கும்போதே அந்த சூடு கூட பொறுக்க முடியல. அந்த கிளறி அப்போ தான் சரி அடியில் இருக்கிறது மேலே திருப்பி விடலான்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு இருக்கும்போதே கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா கையெல்லாம் சுட்டுட்டு அதுக்கு போனோம். யாருக்கு இந்த மாதிரிலாம் மண்ணடுப்பில் வச்சு செஞ்சு சாப்பிட பிடிக்கும், அதே மாதிரி இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் பிடிக்கும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பாடு வந்து நல்லா பொலன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக. அவ்வளோதான், அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வாரம் சண்டே எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வில்லேஜ் லைஃப் பிடிக்குமானதை மறக்காமல் சொல்லுங்கள்.